இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மருந்து விலை பட்டியலை மக்களின் பார்வைக்கு வைப்பதா? நடப்பு விதிமுறையை எதிர்த்து 700க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் புத்ராஜயாவில் ஆட்சேப மறியல். தனியார் கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகள் மருந்து பொருட்களின் விலைப்பட்டியலை பொதுமக்களின் காட்சிக்கு வைக்க வேண்டும் என்ற புதிய நிபந்தனையை எதிர்த்து தனியார் துறையை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இன்று காலையில் புத்ராஜயாவில் ஆட்சேப மறியலில் குதித்தனர். கடந்த மே 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வந்துள்ள புதிய விதிமுறையை தாங்கள் முழு வீச்சில் எதிர்ப்பதாக சூளுரைத்த அவர்கள் பல்வேறு ஸ்லோகங்களை தாங்கிய அட்டைகள் மற்றும் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பிரதமர் அலுவலகத்தின் முன் திரண்டனர். சுகாதார அமைச்சு மற்றும் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சினால் கொண்டுவரப்பட்ட இந்த புதிய விதிமுறையை தாங்கள் அமுல்படுத்த இயலாது என்றும் அதனை ஒருமித்த கருத்துடன் எதிர்ப்பதாகவும் மருத்துவர்கள் கருப்பு நிற ஆடையை அணிந்த நிலையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். 2025ஆம் ஆண்டு மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் தங்களுக்கு எதிரானது என்று அவர்கள் வர்ணித்தனர். இது தொடர்பாக தங்கள் ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையில் கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அவர்கள் ஒன்று திரண்டு சுமார் 500 மீட்டர் தூரம் உள்ள சுகாதார அமைச்சுக்கு அணிவகுத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். தனியார் கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் விற்கப்படும் ஒரே வகையான மருந்தின் விலை கிளினிக்கிற்கு கிளினிக் மற்றும் மருத்துவமனைக்கு மருத்துவமனை மாறுபட்டு இருப்பது ஏன் என்பது குறித்து மருத்துவர் சங்கம் உட்பட தனியார் மருத்துவர்கள் இதுவரை விளக்கம் அளிக்காதது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி வருகிறது. தனியார் கிளினிக்குகளும் மருத்துவமனைகளும் சிகிச்சைக்கான கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியதற்கு காரணம் மருந்து விலை உயர்ந்துவிட்டதாக அவர்கள் காரணம் கூறுகின்றனர். அப்படியென்றால் மருந்துகளின் விலைகளை பொதுமக்களின் முன்னிலையில் காட்சிக்கு வைக்குமாறு மருத்துவர்களை நிர்பந்திக்கும் புதிய சட்ட விதியை அரசாங்கம் கடந்த மே 1 தேதி அமல்படுத்தியுள்ளது. அந்த அமலாக்கத்தை கடுமையாக எதிர்க்கும் தனியார் மருத்துவர்கள் மருந்து விலைகளை காட்சிக்கு வைக்க முடியாது என்று கூறி இன்று அமைதி ஆட்சேப மறியலில் இறங்கியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு SPM தேர்வு முடிவுகள் வெளியான அன்று தேர்வு முடிவுகளின் பகுப்பாய்வு என்ற பெயரில் கல்வி அமைச்சு வெளியிட்ட செய்தி அறிக்கையில் மலேசிய தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங் தவறாக சித்தரிக்கப்பட்டதற்கு தார்மீக பொறுப்பேற்றுள்ள கல்வி அமைச்சு தேர்வு வாரிய இயக்குநரையும் சில முக்கிய அதிகாரிகளையும் பணியிடம் மாற்றம் செய்துள்ளது. ஜாலோர் கமிலாங்கில் நிகழ்ந்த தவறு தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படும் கல்வி அமைச்சு கவனக்குறைவாக நிகழ்ந்த இந்த தவற்றுக்கு பொறுப்பேற்றுள்ள அதிகாரிகளை கடந்த வாரம் பணியிடம் மாற்றம் செய்துள்ளது. பணியிடம் மாற்றப்பட்டுள்ள கல்வி அமைச்சின் உயர் அதிகாரிகளில் தேர்வு வாரிய இயக்குநர் ரொஸ்லான் அபு ஹசானும் அடங்குவார். கடந்த அக்டோபர் மாதம் தேர்வு வாரியத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட ரோஸ்லான் அபு ஹசான் கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் பயிற்சி மையமான இன்ஸ்டிடியூட் அமீனுடின் வக்கி கல்விக் கழகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ரோஸ்லான் அபு ஹசானுக்கு பதிலாக தேர்வு வாரியத்தின் துணை இயக்குநர் ஹபீபா மாட்ரிஜாப் இடைக்கால இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான பதவிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் கட்சியின் உச்சமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. PKR கட்சியின் தேசிய துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான டத்தோசரி ரஃபீசி ரம்லி தனது பதவியை தற்காத்துக் கொள்வது குறித்து இன்னும் எந்தவொரு அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் அந்த பதவிக்கு சைஃபுடின் குறிவைக்கலாம் என்று கூறப்படுகிறது. PKR தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் இது குறித்து சைஃபுடின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் அரசியல் வாழ்வில் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்தித்தவரான சைஃபுடின் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு மிக பொருத்தமானவர் என்று PKR கட்சியின் தித்திவங்சா தொகுதி தலைவர் ஷேட் பட்லி ஷா ஷேட் ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். கட்சியின் தேசிய துணைத் தலைவராக சைஃபுடின் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு
நடப்பு துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி வழிவிட வேண்டும் என்று அந்த தொகுதி தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கோழி முட்டை விலை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு 3 காசு விலை உயரலாம் என்று மலேசிய பண்ணையாளர் சங்கங்களின் சம்மேளனம் கோடி காட்டியுள்ளது. கோழி முட்டை விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கி வரும் உதவித்தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி நிறுத்தப்படவிருக்கிறது. இந்நிலையில் கோழி முட்டைக்கான தற்போதைய உற்பத்தி செலவினம் 38 காசு தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுமானால் முட்டை விலை 3 காசு உயரும் என்று அந்த சம்மேளனத்தின் துணைத் தலைவர் லீ யூன் யவ் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 100க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் நாள் ஒன்றுக்கு சராசரி 33 மில்லியன் முதல் 35 மில்லியன் வரை கோழி முட்டைகளை விநியோகித்து வருகின்றனர். மே முதல் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரை அரசாங்கம் வழங்கி வரும் ஒரு முட்டைக்கு 5 காசு விகித உதவித்தொகையை இழக்க நேரிட்டால் முட்டைக்கு சராசரி 3 காசு வீதம் உயர்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் நடைபெற்ற PKR கட்சியின் தொகுதி அளவிலான தேர்தலில் தோல்வி கண்ட முக்கிய தலைவர்கள் தேர்தல் முடிவை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்சி தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் கேட்டுக்கொண்டார். கட்சி உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு ஏற்ப நடப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கட்சியின் தலைமைத்துவ மன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சரான டத்தோ ஃபாமி வலியுறுத்தினார். தொகுதி அளவிலான தேர்தலில் ஓர் அணியினராக போட்டியிட்டவர்களுக்கு ஒரே மாதிரியான வாக்குகள் கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ள புகார் குறித்து ஆராயப்பட்டதில் அதில் அடிப்படை இருப்பதாக கண்டறியப்படவில்லை என்று ஃபாமி ஃபட்சில் விளக்கினார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஸ்லாங்கூர் செமிஞ்ஞேயில் உள்ள ஒரு வீட்டில் மாதுவும் அவரின் உறவினர் ஒருவரும் இறந்து கிடந்தது கொலை சம்பவமாகும் என்று சந்தேகிக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துணைத் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஜைனி அபு ஹசான் தெரிவித்தார். அவ்விருவரின் உடல்களிலும் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை. பிளாஸ்டிக் பேக் சஃபோகேஷன் எனும் முறையில் இக்கொலைகள் நடந்துள்ளன என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தலையில் பிளாஸ்டிக் பையினால் கட்டப்பட்டு அவ்விருவரும் மூச்சடைக்க செய்யப்பட்டு இருக்கலாம் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று முகமது ஜைனி தெரிவித்தார். சில நாட்களாக தனது அக்காளை காணவில்லை என்று சந்தேகித்த அந்த பெண்ணின் 48 வயது தம்பி செமிஞ்ஞேயில் உள்ள அவரின் வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டு இருந்த நிலையில் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதைக் கண்டு இது குறித்து போலீசுக்கு தகவல் தந்ததாக முகமது ஜைனி குறிப்பிட்டார். அவ்விருவரும் 10 நாட்களுக்கு முன்பு இறந்து இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இருவரின் உடல்களும் சர்டாங் மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் இச்சம்பவம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குடிநுழைவு அனுமதியை தவறாக பயன்படுத்தி விபச்சாரம் உட்பட பல்வேறு ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அந்நிய நாட்டு பெண்களுக்கு எதிராக குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் உள்ளூரை சேர்ந்த 2 ஆண்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். கோலாலம்பூர், பண்டான் பிரடானா மற்றும் ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பாங்கானில் மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் 19க்கும் 61க்கும் இடைப்பட்ட வயதுடைய 16 பேர் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை துணை தலைமை இயக்குநர் இஸ்மாயில் மொக்தார் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களின் விளம்பரப்படுத்துவது மூலம் வாடிக்கையாளர்களை அணுகும் இக்கும்பல் பயன்படுத்திய செயலியை அடிப்படையாக கொண்டு இவ்விரு சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.